நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வி வேர் ஆன் த எண்ட் ஆஃப் 2025. இந்த 2025ல் நான் என்னெல்லாம் பண்ணேன் இன் ஆர்டர் டு லுக் ஆஃப்டர் மை ஹெல்த்? நிஜமாக சொல்லணுன்னா நான் ஒன்றுமே பண்ணலை. 1 இயர் கிட்ட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலிருந்து 80 kgs 66 kgsஸாக ரெடியூஸ் பண்ணது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி அகைன் திரும்பவும் 72 kgsல வந்து நிற்கிறத தவிர நான் வேறு எதுவுமே பண்ணலை. ஐ ஹாவ் மேட் ஸோ மெனி ரெசல்யூஷன்ஸ் ஃபார் த 2025 நியூ இயர். ஆனால் அது எதையுமே நான் கீப் அப் பண்ணல. அதுக்கு பதிலாக திங்ஸ் ஆர் கெட்டிங் டூ வர்ஸ். இன்னையிலேருந்து கரெக்டாக 31 days இருக்குது நியூ இயர்க்கு. இதுக்கு மேலேயும் இந்த 1 இயரை வேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கணுன்னு சொல்ல தோணலை. இந்த 1 மந்தில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேனோ அதுதான் என் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கான ப்ராக்டிஸாக நான் எடுத்துக்க போகிறேன். 2020ல் ஸ்டார்ட் ஆன என்னோடய PCOS ப்ராப்ளம்க்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் சொல்யூஷன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 4 years தேவைப்பட்டுச்சு. அண்ட் என்னோட அந்த ரொட்டீனில் நான் எனக்குன்னு தனியாக டயட் ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. வீட்டில் எல்லாருக்கும் என்ன சமைக்கிறாங்களோ அந்த ஃபுட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதோட 10K ஸ்டெப்ஸ், வாக்கிங், எக்ஸசைஸ்னு அடிஷ்னலாக சில விஷயம் ஃபாலோ பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் 120 daysக்கும் எந்த ரீசன்ஸும் சொல்லாமல் திரும்பவும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண போகிறேன். எனக்கு இந்த புரிதல் வரத்துக்கு 4 years எடுத்துக்கிட்டதுக்கான ரீசன் டேப்லெட்ஸ் மட்டும்தான் சொல்யூஷன்னு நான் நினச்சது தான். ஆனால் டேப்லெட்ஸ் இல்லாமல் எந்த மெடிக்கேஷனும் இல்லாமல் PCOSஐ ரிவர்ஸ் பண்ணுறது தான் இந்த 120 daysக்கான கோல். என்ன மாதிரி தான் நீங்களும்னா, அண்ட் திஸ் இஸ் யுவர் சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ். டோன்ட் வெயிட் ஃபார் another moment. கம் லெட்ஸ் ஸ்டெப் இன் டு திஸ் ஜேர்னி. கன்சிஸ்டன்சி அண்ட் கிளாரிட்டியோட இந்த ஜேர்னியில் PCOSஐ மட்டும் இல்லாமல் ப்ரொகாஸ்டினேஷனையும் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அன்டில் தென் டாடா பாய்.